வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். இனிமேட்டு நீங்க வாழ்க்கையில எது நினைச்சாலும் உங்களுக்கு நடைபெறுவதற்கு காலங்கள் கூடி வந்துட்டு இருக்குங்க. அதுக்கு நீங்க எப்பொழுதுமே உங்க மனசுல நல்லதை மட்டுமே சிந்திக்கணும், நல்லதை மட்டுமே பேசணுங்க. 24/11/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். நவம்பர் செவ்வாய்க்கிழமை, சார்வரி கார்த்திகை 9ஆம் தேதிங்க. இன்று தசமி. இன்று அதிகாலை 4:24 முதல் நாளை அதிகாலை 5:49 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:15. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:23 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:19 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று மாலை 7:19 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரமம் ஆயில்யம் மகம். இன்றைய தத்துவம், மரணம் என்பது கடன். அந்த கடனை எல்லோரும் கொடுத்துதான் ஆக வேண்டும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். மத மற்றும் ஆன்மீக நலன்களை பின்பற்ற இன்னைக்கு நல்ல நாளுங்க. இந்த நாளோட பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்கள்ல நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்களோ அது உங்களுக்கு நல்லதுங்க. திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயங்க. காதலரோட பழிவாங்கும் வகையில நடந்து கொள்வதனால எந்த பலனுமே கிடைக்காதுங்க. மாறா நீங்க அமைதியா இருந்து காதலர் மீதுள்ள உண்மையான உணர்வை விளக்க வேண்டுங்க. நீங்க நீண்ட காலமா செய்து வரும் முக்கியமான ப்ராஜெக்ட் தாமதமாகுங்க. காந்த சக்தினால நீங்க எப்போதுமே நடுநாயகமா இருப்பீங்க. உங்களை சிறிது தர்ம சங்கடமான நிலைக்கு இன்னைக்கு உங்க துணை தள்ளக்கூடுங்க. ஆனா பிறகு அது உங்களோட நன்மைக்கே அப்படின்னு உணர்வீங்க. வாத திறமையின் மூலமா அனைவரோட பாராட்டையும் பெறுவீங்க. வியாபாரத்துல சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபம் உண்டாகுங்க. நிர்வாகத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. சுப காரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாராட்டுகளை பெறுவீங்க. நீங்க இதுவரைக்கும் செஞ்ச செயல்கள் நல்ல விதமா இருந்தாலும் யாரும் பாராட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுதல் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சிக்கான தூண்டுதலா இருக்க போகுது. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. கருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. ரிஷபம்.
இன்னைக்கு உடல் நலம் மிக சரியா இருக்குங்க. பணம் தொடர்பான விஷயத்துல உங்க மனைவியோட இன்னைக்கு நீங்க சண்டையிடலாம். இருந்தாலும் உங்க அமைதியான தன்மையோட நீங்க எல்லாவற்றையுமே சரி செய்வீங்க. உங்க துணைவரோட ரகசிய தகவலை பகிர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி யோசிங்க. முடிஞ்ச அதை தவிர்க்க பாருங்க. அவர் வேறு யார்கிட்டயாவது அதை சொல்லக்கூடும். நீங்க எங்கேயாவது உங்க காதலோட விழாவுக்கு செல்ல போறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா ஆடைய அணியுங்க. நீங்க இதை செய்யலேனா உங்க காதலன் உங்ககிட்ட கோபப்படலாம். உங்க தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமைய பயன்படுத்துங்க. உங்க துறையில வரம்பில்லாத வெற்றியை பெற போறீங்க. உங்க கை உங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்க. வாழ்க்கையில கொந்தளிப்பின் மத்தியில இன்னைக்கு நீங்க உங்க குழந்தைகளுக்கு நேரத்தை காண்பீங்க. அவங்களோட நேரத்தை செலவிட்ட பிறகு வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்களை நீங்க இழந்து விட்டதா நீங்க உணரலாம். இன்னைக்கு உங்க திருமண வாழ்வுல சிறிது சலிப்பு ஏற்படலாம். அதை சுவாரஸ்யமானதா மாத்துங்க. மனதுல நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்துல செய்து முடிப்பீங்க. வழக்கு தொடர்பான செயல்பாடுகள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நண்பர்களோட ஆலோசனைகள் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத வரவுகள் மூலமா சேமிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறி அதன் மூலியமா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாளா இருக்க போகுது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிதுனம். தேவையில்லாத டென்ஷனும் கவலையும் உங்க வாழ்க்கையில சாராம்சத்தை வடிய செய்து உங்களை சாய்த்து விடுங்க. இதை ஒழித்து விடுவது நல்லதுங்க. இல்லாவிட்டால் உங்க பிரச்சனைகளை இவை அதிகரிக்கும். உங்களை ஈர்க்கக்கூடிய முதலீடு திட்டம் பற்றி அதிகமா அறிந்து கொள்ள ஆழமா விசாரிங்க. எந்த வாக்குறுதியுமே தரதுக்கு முன்னாடி உங்க நிபுணர்களை கலந்து பேசுங்க. மாற்றம் என்பதற்கு கூடிய மற்றும் முக்கியமானவங்களோட நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பா இருக்கும். ரொமான்ஸ் உற்சாகமா இருக்கும். அதனால நீங்க காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளை சிறப்பானதாக மாத்துங்க. கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்கள்ல இருந்து தள்ளி இருங்க. இன்னைக்கு உங்க சொந்த விருப்பப்படி வீட்டின் மக்கள்கிட்ட பேசுங்க. நீங்க இதை செய்யாவிட்டால் தேவையற்ற சண்டைகள் காரணமா உங்க நேரம் கெட்டு போக கூடுங்க. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இன்னைக்கு ஒரு இனிமையான தகவல் வந்து சேருங்க. நண்பர்களோட வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல அலைச்சல்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகள் மூலமா சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். நெருக்கமானவங்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையறதுக்கு ஆரம்பிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த செயல்களை செஞ்சாலும் ரொம்ப ஆர்வத்தோட செய்து முடிப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எல்லா முடிவுகளும் உங்களுக்கு சாதகமா அமையுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்க போகுது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். கடகம். அபரிமிதமான சக்தியாக இருப்பீங்க. ஆனா வேலையில ஏற்படும் எரிச்சல் மனதுல அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதிக ஆதாயம் தரும் நாள் இல்லைங்க. அதனால பண நிலைமைய சோதித்து செலவுகளை கட்டுப்படுத்துங்க. தேவைப்பட்ட நண்பர்கள் உங்க உதவிக்கு வருவாங்க. அன்போட ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. வேலையாட்களோட சகாக்களோடையும் மற்றுமாக
சக தொழிலாளர்களோடையும் பிரச்சனை ஏற்படுத்துவதை தவிர்த்திட முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னு நேரம் ஒதுக்கி உங்க வாழ்க்கை துணையாரோட நீங்க எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்லலாங்க. இருந்தாலும் இந்த நேரத்துல உங்க இருவருக்கிடையே சின்ன சிறு சண்டையும் வரக்கூடுங்க. இந்த நாள் உங்க திருமண வாழ்க்கையில சிறந்த இனிமையான நாளா அமைய போகுது. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்க போகுதுங்க. நெருக்கமானவங்க கிட்ட வீண் பேச்சுக்களை தவிர்த்திடுங்க. வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் ஆலோசனை பெற்று முடிவு எடுங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரிச்சு போங்க. வாழ்க்கை துணையாரோட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையுங்க. ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல விழிப்புணர்வு வேண்டுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரிச்சு போறது உங்க வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியை ஏற்படுத்துங்க. ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு தேவைங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மம். தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாங்க. ஆனா நீங்க அமைதியா இருக்க முயற்சி செய்ய வேண்டுங்க. நிலைமை சமாளிக்க கூடியதா ரியாக்ட் பண்ண கூடாதுங்க. யாருமே தங்களோட பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்க விரும்பவே மாட்டாங்க. இருந்தாலும் சில ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலமா இன்னைக்கு நீங்க நிம்மதியா இருப்பீங்க. பேர குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமா இருப்பாங்க. உடலால அருகில இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. இருவருமே ஒருவருள் இன்னொருவரை எப்போதுமே உணரும் தருணங்க. பார்ட்னர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் வருத்தப்பட வேண்டாங்க. அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுங்க. ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை நீங்க இன்னைக்கு படிக்கலாம். ஒரு நல்ல நாளையும் கழிக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையோட இனிமையா நேரத்தை செலவிட போறீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க ரொமான்டிக்கா இருக்க போறீங்க. எந்த ஒரு செயல்கள்லையுமே சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா சாதகமான பலன்கள் உண்டாகுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அமைதியும் ஒற்றுமையும் நிலவுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளா இருக்க போகுது. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை உண்டாகுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நாறு, அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். கன்னி. இன்னைக்கு உங்க உடல் நலம் ஆரோக்கியமா இருக்குங்க. உங்க நல்ல ஆரோக்கியம் காரணமா இன்னைக்கு உங்க நண்பர்களோட விளையாட திட்டமிட்டு இருக்கீங்க. விரைவா பணம் சம்பாதிக்கும் ஆசையும் இருக்குங்க. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட ஜாலியா இருக்கக்கூடிய நேரங்க. உங்க காதல் துணை இன்னைக்கு உங்களுக்கு அருமையான பரிசுனை அளிப்பாங்க. உங்க வேலையில திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்க. உங்களை நெருக்கமா கவனிக்கிறவங்க உங்களுக்கு ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறைகள் ஆர்வம் கொள்வாங்க. நட்பின் விவகாரத்துல இந்த விலை மதிப்பற்ற தருணங்களை கெடுக்க வேண்டாங்க. மாணவர்கள் அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா, நண்பர்கள் எதிர்காலத்திலும் நண்பர்களா சந்திக்க முடியுங்க. ஆனா இது படிக்க சிறந்த நேரங்க. கண்கள் உள்ளதை பிரதிபலிக்கும். அப்படி கண்ணோட கண் சேர்த்து உங்க துணையோட காதல் மொழி பேசும் நாள் இதுங்க. எதிர்பாராத வழியில சுப விரயங்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல மாற்றங்கள் ஏற்படும்.
உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. விவசாயம் பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சியான நாளா இருக்க போகுது. இந்த புத்துணர்ச்சி வாழ்க்கையில பல விஷயங்களை உங்ககிட்ட ஈர்க்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். துலாம். உங்க பரந்த மனது மற்றும் சகிப்புத்தன்மைய ஒரு நண்பர் சோதிக்க கொடுங்க. ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் உங்க நிலைமைய விட்டு கொடுக்காம இருங்க. நியாயமா இருக்கவும் கவனம் செலுத்த வேண்டுங்க. புதிய பண ஒப்பந்தம் உங்களுக்கு இறுதியாகுங்க. புதிதா பணமும் வரும். குடும்பத்தாரோட நலனுக்காக பாடுபடுங்க. உங்க செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. உங்க டார்லிங்கின் மாறுபட்ட நடத்தினால நீங்க அப்செட் ஆவீங்க. எந்த பார்ட்னர்ஷிப்பிலும் நுழையறதுக்கு முன்னாடி மனதுல குரலை கேளுங்க. வழக்கமாக பிஸியான போதிலும் நீங்க இன்னைக்கு உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியுங்க. ஓய்வு நேரத்துல நீங்க இன்னைக்கு ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்ய முடியுங்க. உங்க துணை உங்க திட்டம் அல்லது ப்ராஜெக்டை பாதிப்படைய செய்யலாங்க. பொறுமையும் இழக்காதீங்க. மனதுல இருந்து வந்த கவலைகள் நீங்குங்க. பிள்ளைகள் மூலமா அலைச்சல்கள் நேரிடலாம். திட்டமிட்ட காரியங்கள்ல சில இடையூறுகள் ஏற்பட்டு அகலுங்க. நெருக்கமானவர்கள் கிட்ட சூழ்நிலை ஏற்றவாறு அனுசரிச்சு போங்க. எதிர்பாராத சில செயல்கள் மூலமா நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே நீங்குங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட அனுசரிச்சு போங்க. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். விருச்சிகம். பொழுதுபோக்கு மற்றும் மனமகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாளுங்க. உங்க பெற்றோர் உங்க தேவையற்ற செலவுகளை கண்டு இன்னைக்கு கவலைப்படலாம். அதனால நீங்க அவங்க கிட்ட கோபத்திற்கு பலியாக வேண்டி இருக்குங்க. உங்க வாழ்க்கையில குடும்பங்களுக்கு விசேஷமான இடம் இருக்குங்க. உங்க ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நாள் இதுங்க. இன்னைக்கு காதல் செய்யும் வாய்ப்பு நழுவ விடாதீங்க. விஷயங்கள் தானே நடக்கும் அப்படின்னு காத்திருக்காதீங்க. வெளியில சென்று புதிய வாய்ப்புகளை தேடுங்க. நீங்க கேட்க எப்போதும் விரும்பியவாறு மற்றவங்க இன்னைக்கு பாராட்டு மழை பொழிவாங்க. இன்னைக்கு உங்க திருமண வாழ்க்கையில ஒரு அழகான திருப்பத்தை நீங்க சந்திக்க போறீங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்குங்க. செய்யும் முயற்சிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு கிடைக்குங்க. உத்தியோகம் தொடர்பான முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறுங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் மூலமா நன்மை உண்டாகுங்க. பொன் பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆதரவு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய எண்ணங்கள் ஈடேறும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும். அதன் மூலிமா வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்.
தனுசு, உங்களோட கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கே கேடா அமையுங்க. எதிர்பாராத பில்கள் உங்க நிதி சுமைய அதிகரிக்கும். காதல் துணையும் பிணைப்பும் அதிகரிக்கும். உங்க அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார். அது உங்க மனதுல அழுத்தத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்தான நாளாகுங்க. இன்னைக்கு உங்க சொந்த விருப்பத்தின்படி வீட்டுல மக்களிடமும் பேசுங்க. நீங்க இதை செய்யாவிட்டால் தேவையற்ற சண்டைகள் காரணமா உங்க நேரம் கெட்டு போக கூடுங்க. இன்னைக்கு உங்க திருமண வாழ்வுல சிறிது சலிப்பு கூட ஏற்படலாம். அதை சுவாரஸ்யமானதா மாத்துங்க. அது உங்களால கண்டிப்பா முடியுங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல முயற்சிக்கேற்ப உயர்வும் கிடைக்குங்க. உறவினர்களோட வருகையினால மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் மூலமா ஆதரவு கிடைக்குங்க. தோற்ற பொலிவுல மாற்றங்கள் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலமா பாராட்டுக்களை பெறுவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உயர்வான நாளா இருக்க போகுதுங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்க போகுதுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். மகரம், இடையில ஒரு கண் இருக்கட்டுங்க. அதிகம் சாப்பிடாதீங்க. சந்தேகமான நிதி விவகாரங்கள்ல சிக்கிவிடாம கவனமா இருங்க. வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்குங்க. நீங்க எங்காவது உங்க காதலனோட விழாவுக்கு செல்ல போறீங்க அப்படின்னா கவனமா ஆடைய அணியுங்க. நீங்க இதை செய்யாவிட்டால் உங்க காதலன் உங்ககிட்ட கோபப்படலாம். எதை செஞ்சாலும் பூரணமா செய்வீங்க. நீங்க எவ்வளவு செயல்திறன் மிக்கவங்க அப்படிங்கிறத காட்டி உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க யார் அப்படிங்கிறத நிரூபியுங்க. உங்க உடைமைகள்ல நீங்க கவனக்குறைவா இருந்தா நட்டம் அல்லது திருட்டு ஏற்படலாம். ஒரு வெளிநபர் உங்க இருவருக்கும் நடுவுல சண்டை முட்டிவிட முயற்சி செய்வாங்க. ஆனா நீங்க அதற்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். உடன் பிறந்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா காரிய சித்திகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல புதிய நபர்களோட அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு விளையாடு சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வம் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளுங்க. திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலம் உண்டாகுங்க. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆர்வம் உண்டாகுங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கும்பம், இன்னும் பரந்த மனதோட இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலா இருங்க. அது நம்பிக்கையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்குங்க. ஆனா அதே சமயத்துல அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாரா இருங்க. இன்னைக்கு உங்க நகரக்கூடிய சொத்து திருட்டு போக வாய்ப்பு இருக்குங்க. இதனால உங்களால முடிஞ்ச வர கவனித்து கொள்ளுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த பரிசுகள், அன்பளிப்புகளும் வருங்க. ஜன்னல்ல பூக்களை வைக்கிறது மூலமா உங்க காதலை காட்டுங்க. இன்னைக்கு உங்க திறமைய வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு மது, பீடி போன்ற விஷயங்கள்ல விலகி இருக்க அவசியங்க. ஏன்னா இதனால உங்களுக்கு விலை மதிப்பற்ற நேரம் வீணாக கொடுங்க. உங்க துணை இன்னைக்கு உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்பெஷலா செய்வாங்க. உறவினர்கள் மூலமா அலைச்சல்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடர்பான செயல்பாடுகள்ல தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவு எடுக்கலாங்க. நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும், உங்களுக்கும் உங்க துணைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். மீனம். பிறரை குற்றம் சொல்லும் பழக்கத்துக்காக நீங்க குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாங்க. நீங்க நகைச்சுவை உணர்வை இழந்து விடாதீங்க. தற்காப்பை கடைபிடிங்க. குற்றச்சாட்டை நல்லா சமாளிப்பீங்க. முதலீடுகளுக்கு பரிந்துரைக்கப்படுறீங்க. ஆனா சரியான ஆலோசனைய பெறுங்க. உங்க பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்களோட பகிர்ந்து கொள்வதன் மூலமா நீங்க லேசா உணர்றீங்க. ஆனா பல முறை உங்க முக்கியத்துவத்தை உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சொல்லவில்லை. நீங்க இதை செய்யக்கூடாது. இதை செய்வதன் மூலம் சிக்கல் இனி அதிகரிக்காது. மனதுக்கு இனியவங்களோட அக்கறை இல்லாம இருக்கிறதுனால வீட்டுல பதற்றமான சூழ்நிலை ஏற்படலாம். நீங்க துறையில நன்றாக உணரும் அந்த சிறந்த நாட்கள்ல இதுவும் ஒன்றுங்க. இன்னைக்கு உங்க சக ஊழியர்கள் உங்க வேலைய பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க முதலாளியும் உங்க வேலையும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. வணிகர்களும் இன்னைக்கு வியாபாரத்துல லாபம் ஈட்ட முடியுங்க. இன்னைக்கு வீட்டுல கிடந்த ஒரு பழைய பொருட்களை நீங்க காணலாங்க. இது உங்க குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டுது. மேலும் உங்க நாள் முழுவதும் சோகத்தோட தனியா செலவிடலாம். உங்க கடந்த கால ரகசியம் ஒன்று அறிந்து உங்க துணை காயப்படக்கூடுங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல மந்தமான சூழ்நிலை காணப்படுங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உடன்பிறப்புகள் அனுகூலமா செயல்படுவாங்க. நீண்ட நாட்களா இழுபறியா இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல பணிகள் நிறைவடையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எதிர்பார்ப்புகள் குறைந்து நிம்மதி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளா இருக்க போகுது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தன வரவுகள் தாராளமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்.